ஆர்ட் ஒரு 7 வகையாக பிரிப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும். ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர், சினிமா, பர்ஃபார்மிங் ஆர்ட் அப்படின்ட்டு ஒரு 7 வகையாக ஆர்ட்டை சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு வகை இருக்குது, ரசனை. இந்த ஆர்ட்டு தெரிஞ்சாதான் முன்னாடி சொன்ன அந்த 7 கலைக்குமே மரியாதை. ரசனைன்ற ஒரு கலையோ இல்லை ரசிகன்ற ஒரு மனுஷனோ இல்லை அப்படின்னா இந்த எல்லா கலைக்குமே மரியாதை கிடையாது. நான் நிறைய பேருக்கு ரசிகனாக இருக்கேன். தினம் நமக்கு நிறைய மன அழுத்தங்க, சோகம் இல்லை சந்தோஷம் எல்லாமும் ஏதோ ஒரு மிக்ஸ்டு மைண்டாக தான் நம்ம எல்லாருமே சுற்றிட்டுருக்கோம். அந்த இடைப்பட்ட நேரத்தில் நமக்குன்னு ஒரு இடைவெளி ஒன்று இருக்கும், ஒரு ஓய்வு இருக்கும். அந்த நேரத்தில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை ரசிப்போம். நான் சமீப காலமாக தொடர்ந்து ரசிக்கிறது இவங்களோட ரீல்ஸை தான். போட்டுக்கோ பெல்ட் அப்படின்ட்டு ஒரு கேட்கும் போதே ஒரு மாதிரி சிரிப்பு வர ஒரு தலைப்பு. அந்த தலைப்பில் மரியாதைக்குரிய தம்பி முருகன், 2 ரூபாய் காமெடி அப்படின்னா தான் எல்லாருக்கும் தெரியும். என்ன அழகாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ரீல்ஸ் தான், சின்ன விஷயந்தான். ஆனால் அதுக்கு எவ்வளோ மெனக்கடல். நான் அப்படியே துவக்க காலத்துலேருந்து அவரை பார்த்துட்ருக்கேன். இவரையே சொல்கிறேன், இவரையே பிடிக்குது அப்படின்னா அதுக்கும் காரணம் இவரும் ஒரு ஓவியர், ரொம்ப நல்ல ஓவியர். தம்பியோட முழு பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு போட்டுக்க பெல்ட் அப்படின்ற அடையாளத்தோடு தான் எனக்கு பரிச்சயம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எப்போயாவது ஒரு சின்ன டயர்டு போகணும் அப்படின்னா நான் இவரோட வீடியோ தான் பார்ப்பேன். இல்லை வருத்தம் போகணும் அப்படின்னா இவரோட வீடியோ தான் பார்ப்பேன். இவரோட கப்புள் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து நிறைய கேரக்டர்ஸை இப்போ அறிமுகப்படுத்திட்டாரு. ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கும் எப்பாவது கவலை வந்தால் இவரோட வீடியோ பாருங்கள். ஆனால் போட்டுக்கோ பெல்ட் அப்படின்ட்டு எப்போவுமே தினமும் இந்த பெல்ட்டை போட்டுக்கிறேன். அவ்வளோ சந்தோஷமான வீடியோஸ். முருகன், நான் உங்களுக்கு சொல்லணுன்னா ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, ரொம்ப மெனக்கட்டுறீங்க. ஒரு கலைஞனாக எந்த கலை வடிவத்தில் வேணால் இருக்கலாம். நீங்கள் இப்போ ஓவியம் தவிர்த்து பர்ஃபார்மிங் ஆர்ட்லேயும் இருக்கீங்க. கூடிய சீக்கிரத்தில் சினிமாலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு முதல் ரசிகனாக முன் வரிசையில் உட்காந்து விசில் அடிக்கிற ரசிகனாக வாழ்த்துறேன். உங்களை ரொம்ப ரசிக்கிறேன். அவங்களோட கலையை தொடர்ந்து பயணிங்க. ஒரு ஒரு சந்தோஷமான வாழ்த்து அது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. காதலோ இல்லை கோபமோ இல்லை எல்லா உணர்வுமே உடனே வெளிப்படுத்துறது தான் அழகு. இந்த ரசனையும் நான் உடனே வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். பெரிய ஆள் ஆகுங்க.